ஆனால் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க, பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்றுக்கிறாங்க, புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்றுருக்காங்க. அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க, திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம். அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தயவு செஞ்சு சீமான் என்ன கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது. இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும், எங்க பாதையில் நாங்க பயணிக்கிறோம். இந்த முறை நான் இல்ல நாங்க ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல. அவர் பாதை தனி பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க, தமிழக அரசியல்ல நேர்மையா வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டில் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான். அது எனது கருத்து. ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது, அதில் வேண்டான்னு இல்லை. ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து, அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள், இளைஞர்களை தூண்டிவிடுகின்ற கருத்துக்கள். அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து. அது யார் இந்த கருத்து சொன்னாலும் நான் கவலைப்படல. நான் பேசுறதை பார்த்து அப்படி தெரியுதானே, அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும். 2026 அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் பாஜக தலைவர் சொல்றாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்கலாம், ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலையும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்கள் கட்சியில் சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று 2024 இன்னும் பதவியே ஏற்கலப்பா. 2026 பற்றி இப்போ என்ன கவலை? அதான் நிச்சயமாக கிடைச்சிருக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்குன்றதுல நான் தெளிவா சொல்ல முடியும். இதே நிலை நீடிக்கும் பொழுது 2026 இதே மாதிரி ஒரு சூழல் தான் தேர்தலுடைய முடிவா இருக்கும் இல்லையா? இல்ல, அதுதான் 2026 பத்தி நாங்க கூட்டணியை பத்தி இப்ப பேசவே இல்லை, எங்களோட உழைப்பை பத்தி தான் நான் பேசுறேன். இல்ல, அவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர் சொல்றாரு கூட்டணி இல்ல 2026. இல்ல, அது அண்ணாமலையின் கருத்து, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது, அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இல்லை, எனக்கு வேணும், நான் அதை தான் சொல்றேன். எனக்கு வேணும் வேண்டானே ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்பே அரசியலில் கிடையாது. வியூகம், அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது தான். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க, எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மை தான். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இல்ல, அதுதான் நாங்க இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும், வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும். ஆனா இப்போ 2026 கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில், மாநில தலைவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது. கூட்டணி என்பது வியூகம். அது இந்த கட்சி தான் இல்லை, இன்னும் பல கட்சிகளை கூட நாங்கள் சேரலாம், பல கட்சிகளோடு இன்னும் இணைக்கலாம். இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து இங்கே இந்தி கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்கலையா? 2026 இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து. ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டிருப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.